சென்னையுடன் செய்யாறு சிப்காட் தொழிற்தட பகுதியை இணைக்கும் வகையில் புதிதாக 43 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 வழி சாலை அமைக்கப்பட உள்ள நிலையில் இதற்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட 33 கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் ஆரம்பகட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சிப்காட், சிட்கோ போன்ற தொழிற்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேலும் பல தொழிற்சாலைகள் புதிதாக தொடங்குவதற்கான பணிகளும் முடக்கிவிடப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அருகில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. குறிப்பாக செய்யாறு சிப்காட் சுற்றிலும் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் சென்னையில் இருந்து செய்யாறு சிப்காட் பகுதிக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக கனரக வாகனங்கள் செல்வதற்கான விசாலமான சாலை இல்லாதது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. இதனால் சென்னை துறைமுகம், தென் சென்னை, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், சிப்காட் ஆகிய பகுதிகளில் இருந்தும் கனரக வாகனங்கள் செய்யாறு சிப்காட் பகுதிக்கு செல்ல புதிய இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த வண்ணம் உள்ளது. இதனை பூர்த்தி செய்யும் விதமாக செய்யாறு சிப்காட்டையும் சென்னையையும் இணைக்கும் வகையில் 6 வழி சாலை அமைக்கும் திட்டத்தில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த சாலை செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர், சேந்தமங்கலத்தில் தொடங்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாத்தனஞ்சேரி, சீத்தனஞ்சேரி, பழவேரி, சிறுதாம்பூர், அருங்குன்றம் ஆகிய பல்வேறு கிராமங்கள் வழியாக செய்யாறு சிப்காட் பகுதிக்கு செல்கிறது. சுமார் 43 கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த சாலைக்கான நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 30 கிராமங்கள் வழியாகவும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 கிராமங்கள் என 33 கிராமங்கள் வழியாக இந்த சாலை அமைக்கப்படவுள்ளது. இந்த 33 கிராமங்களிலும் 619 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி 60 மீட்டர் அகல சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய்த்துறையினர் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கியுள்ளனர். சாலை அமைக்க 492 ஏக்கர் பட்டா நிலங்களும் 127 ஏக்கர் அரசு நிலங்களும் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதில் பல்வேறு விவசாய நிலங்கள், கிணறுகள், வீடுகள் என பொதுமக்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன. இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு விவசாயிகளுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டு நிலங்கள் யார் பெயரில் உள்ளது என்பது தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலை திட்டத்தால் கடும் பாதிப்படையும் அப்பகுதி விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என ஆய்வுக் கூட்டத்தின் போது காஞ்சிபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுக்களை அளித்துள்ளனர். இருப்பினும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வேகமெடுத்துள்ளதாக கூறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஓராண்டுக்குள் நில எடுப்பு பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிடும் என உறுதியளித்துள்ளனர். இதனால் இப்பகுதி விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவுகிறது. அரசு இந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.